கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? மகிழ்ச்சியா இருக்கீங்களா? உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் பிறந்த நாளை, திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் இந்த நாளிலே ஆழத்தின் ஆசீர்வாதங்களை கொடுக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறார். அந்த ஆழத்தின் ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில பெரிய மகிமையை கொண்டு வரப்போகிறது. வாசிக்கிறேன், கேளுங்க. லூக்கா 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவர் போதகம் பண்ணி முடிந்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். இந்த நாளில் பார்க்கிறோம், பேதுரு மீன் பிடிக்க கடந்து செல்றாரு. அங்கே செல்லும்போது இரவு முழுவதும் மீன் பிடித்து அங்கே ஒன்றுமே கிடைக்கல. 2 படகு அங்கே இருக்குது. அந்த 2 படகையும் வலைகளெல்லாம் அவங்க சுத்தம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ பேதுருடைய படகுல ஆண்டவர் ஏறி உட்கார்றது கேட்குறாங்க. கேட்ட உடனே ஏறி உட்கார்ந்தாச்சு. உட்கார்ந்து அவர் போதகம் பண்ணி முடித்த பிறகு சொல்கிறாரு, இந்த ஆழத்தில் வலையை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. பேதுருவுக்கு அவங்க தொழிலே, குள்ள தொழிலே என்னதான்? மீன் பிடிக்கிற தொழில் தான். அப்போ காற்றடி காலத்தில் என்ன மீன் கிடைக்கும், எப்படிப்பட்ட மீன்கள் கிடைக்கும், எந்த இடத்துல வலையை போட்டால் மீன் கிடைக்குங்கிறதெல்லாம் பேதுருவுக்கு தெரிஞ்ச ஒரு அத்துப்படியான ஒரு காரியம். ஆனாலும் ஆண்டவர் சொல்கிறாரு, ஆழத்தில் உங்கள் வலைகளை இணைச்சிங்க போடுங்க. உடனே பேதுரு சொல்கிறாரு, ஆண்டவரே, நாங்கள் ராத்திரி முழுசும் பிடிச்சோம், ஒன்றுமே இல்லை, ஆனாலும் உங்களுடைய வார்த்தையின்படி நாங்கள் நினைச்சிரோம், வலையை போடுகிறோம் அப்படின்னு சொல்கிறார். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படியும் போது கர்த்தர் உங்களுக்கென்று வைத்திருக்கிற ஆழத்தின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். வெறுமையாயிருந்த அந்த 2 படகு நிரம்பத்தக்கதான மீன்கள் அங்கு பிடிக்கப்பட்டது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். வெறுமையான அந்த படகுல ஆண்டவர் நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். ஆழத்தில் வலை அவங்க போடலைன்னா அந்த மீன் அவங்களுக்கு கிடைச்சிருக்கிறது. ஆனால் ஆழத்தில் வலையை போட்டது நிமித்தம் அந்த வலைகள் கிளியத்தக்கதாக மீன்கள் அவர்களுக்கு கிடைத்தது. 2 படகும் நிறைஞ்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் கூட உங்களுடைய குடும்பங்கிற படகு வெறுமையாக இருக்கா? என் குடும்பம் வெறுமையாக இருக்குது, என் பிள்ளைங்களுக்கு திருமண காரியத்தை முடிச்சு வச்சேன், அந்த பிள்ளையாவது சந்தோஷமாக இருக்குன்னு நினச்சேன், அந்த பிள்ளை வாழ்க்கையும் வெறுமையாக தானே இருக்குது. எங்கள் குடும்பமே நாங்கள் வெறுமையான சூழ்நிலை இருக்கிறோம், எங்கள் குடும்பத்தில் ஒரு ஆசீர்வாதமே இல்லை அப்படின்னு சொல்லி புலம்பி தவித்து கொண்டு இருக்கீங்களா? இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படியும் போது அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு நிரந்தரமாக ஒரு ஆசீர்வாதமாய் காணப்படும். ஆம் பிரியமானவர்களே, என் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லாதீங்க. ஒன்றும் இல்லாத நேரத்தில் தான் உதவி செய்யும்படியாய் ஆண்டவர் கடந்து வந்தார் பேதுருடைய வாழ்க்கையில். இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கடந்து வந்திருக்கிறார். நீ அநேக மீன்களை பிடிக்கத்தக்கதான ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் இந்த நாளில் உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தினாலும் ஆண்டவர் இந்த நாளிலே உங்களை நிரப்ப கடந்து வந்திருக்கிறார். உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கை வெறுமையாக இருக்குன்னு யோசிக்காதீங்க. உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை இனிதான் ஆசீர்வதிக்கப்பட போகுது. நீங்கள் ஆசீர்வாதமான வார்த்தைகளை சொல்லி உங்கள் பிள்ளைங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக நீங்கள் ஜெபிக்கும் போது அந்த ஆசீர்வாதம் உங்கள் பிள்ளைகளுடைய சிரசின் மேலே தங்கும். நெகட்டிவாக பேசாமல் பாசிட்டிவாக எல்லா காரியங்களையும் நீங்கள் பேசி ஜெபிக்கும் போது அந்த ஜெபத்திற்கு பதில் உண்டு. வேத வசனத்தை தியானித்து அதன்படி நீங்கள் நடக்கும்போது இந்த நாளில் ஆழத்தின் ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். பயப்படாதீங்க. உங்கள் படகு நிரம்பத்தக்கதாக, உங்களுடைய குடும்பம் நிரம்பத்தக்கதான ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் இந்த நாளிலே கொடுத்து உங்களை கனப்படுத்த போகிறார். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துற ஐயா. இந்த நாளிலும் கூட தகப்பனே துதிக்கிற சோதரிக்கிற ஆண்டவரே, அப்பா, வெறுமையாக இருக்கிற உடைய பிள்ளையுடைய குடும்பங்கள் இன்றைக்கு ஆசீர்வதிக்கப்பட போகிறது ஐயா. ஆழத்தின் ரகசியங்கள் வெளிப்பட போகிறது ஆண்டவரே. ஆழத்தின் ஆசீர்வாதத்தை உடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள போகிறார்களப்பா. வெறுமையாக இருக்கிற உடைய பாத்திரங்கள், இவருடைய படகுகள் நிரம்பி வழிகிற படகாய் நீர் இன்றைக்கு மாற்ற போகிறீர் ஆண்டவரே. இந்த நாளில் என்னென்ன காரியத்திற்காக உடைய பிள்ளைகள் கடந்து போகிறார்களோ அவர்கள் வெறுமையாக
வெறுமையாய் திரும்பி வருவதில்லை ஆண்டவரே. அந்த காரியத்தில் இவர்கள் ஜெயத்தை பெற்று நிறைந்து வழிகிற ஆசீர்வாதத்தை பெற்று கடந்து வர போறாங்கப்பா. அப்படி நிறைவான ஆசீர்வாதம் உடைய குடும்பத்துக்குள்ளாய் கடந்து வர போறதற்காக எமக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. பிறந்த நாளை திரும்ப நாளை பிள்ளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் சப்பா. குறைவானது ஆண்டவரே இந்த நாட்களில் ஒழிந்து போகத்தக்கதாக நிறைவானதை கொடுத்து நீர் அவர்களை ஆசீர்வதிக்கப்படுவதற்காக எமக்கு நன்றி செலுத்துறோம். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.